ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பாருங்க, முதல்ல சுக்கிரன் அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் அமர்றார். அவருக்கு பின்னாடியே பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாருங்க, எல்லாருமே வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தனுசு வீடு அப்படின்றது, தனுசு வீட்டில் தானே ஃபர்ஸ்ட் சுக்கிரன் அமர்றான். முற்பகுதி தனுசு வீட்டில் சுக்கிரன் அமர்றான். அது என்ன பாவம்? 4ஆம் பாவம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி அதிபன் யாரு? புதன் பகவான். புதன் உச்சமடையக்கூடிய ராசி தான் கன்னி இல்லையா. சுக்கிரன் புதனுக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம். அது மட்டும் இல்லாம 2 மற்றும் 9க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஆக அதிர்ஷ்டஸ்தானாதிபதி தனாதிபதி சுகஸ்தானத்துல உட்கார்றான். எக்ஸலண்டா இருக்குங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் பக்காவா ஆக்டிவேட் ஆகிடும். என்ன பண்ணணும்? என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகணும் அப்படின்னு சுக்கிரனே முடிவு பண்ணிட்டான். நான் என்ன பண்ணணும்? அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு சுக்கிரன் கொடுக்கறதுக்கு ரெடிங்க. நான் வீட்டுக்குள்ளே கதவு தாப்பால் போட்டுன்னு உட்கார்ந்துன்னு இருந்தால் அது நடக்குமா? ஏதோ ஒரு லூப் லைன் வேணாமா பிளானட்ஸ்க்கோ? பிளானட்ஸ் நம்மளுக்கு பொதுவாக எங்கள் அப்பா தாங்க சொல்லுவாங்க அடிக்கடிக்கு, பிளானட்ஸ் உனக்கு சாதகமாக இருக்குது அப்படின் போது 2 மடங்கு உழை, பிளானட்ஸ் உனக்கு பாதகமாக இருக்குது அப்படின் போது 10 மடங்கு உழைக்கிற அப்படின்னா உனக்கான ஒரு விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஒன்று காசா நடக்கும், அதாவது காசா கிடைக்கும், இல்லைன்னா அனுபவமாக கிடைக்கும், இல்லை அங்கீகாரமாக கிடைக்கும், இல்லை சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் இப்படி ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? ஐயோ நம்ம பாரு மங்கு 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 மங்குன்னு செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் நினைச்சது உண்டு. செக்கு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கும். நேற்று வந்தாங்க சோஷியல் மீடியாவில், இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நேற்று வந்தவங்க, அதாவது நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் நாளைக்கு காணாமல் போயிடும். நம்மெல்லாம் ஸ்திரமாக இருப்போம். உண்மையான அறிவு, உண்மையான திறமை, உண்மையான புத்திசாலித்தனம், நேர்மையான ஒரு வழி, இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எனக்கு தெரியாத போது நான் அப்படிலாம் நினச்சிட்டு உண்டு. எல்லாரோட மனசுலயும் இருக்கிறது தானே. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, எதுக்கும் அசறது இல்லை. உழைப்பு வீண் போகாது அப்படின்றத நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த சுகஸ்தானத்துல இந்த பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்க சுக்கிரன் அமர்றது அப்படின்றது இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது வருங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு கார் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் நான் ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த அமைப்பை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்? எது ஒன்று பண்ணணும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் புதிய டாக்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும். பொதுவாக கன்னி நீங்கள் ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி, எல்லாருக்கும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இருக்குது அப்படின்னா கன்னிக்கு மட்டும் பிளான் ஏ டு பிளான் செட் வரைக்கும் இருக்கும்.
பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து செட் வரைக்கும் இருக்கும். எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து ப்ராபகேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கன்னி அப்படின்னு சொல்லலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அதீத புத்திசாலிகளாக இருக்கும் போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயத்தில் ஏமாறுவோம், சிலர் நம்மளை ஏமாற்றுவாங்க. ஏன்னா அவங்க அதீத கிரிமினல்களாக இருப்பாங்க இல்லைங்களா. நம்மளுக்கு அந்த கிரிமினாலிட்டி அப்படின்றது இருக்காது. பியாண்ட் தட் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களோட கம்ஃபர்ட் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம். எந்த விதத்தில் நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். உங்களோட இந்த எண்ணெய் குதிரையை தட்டி விடுறீங்க அப்படின் போது மேக்ஸிமம் இது பணத்தை பேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிஸ்னஸை பேக்கப் பண்ணுறதுக்கான வழி இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதி வரலாம். பிற்பகுதி புதனும் வந்து இணையிறார். புதனும் வந்து இணைஞ்சு இந்த பர்டிகுலர் டே இல்லைங்களா, ஒரு ஏறக்குறைய ஒரு 16 days. புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபன் புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 10க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்றான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் தொழிலில் பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி தொழிலை அமோகமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு பர்டிகுலர் காலகட்டம், ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் ஃபாரினில் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஃபாரினில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஃபாரின் கொலாபரேஷன் ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பிஸ்னஸில் பல யுக்திகளை கையாளலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஏதோ ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அது கார்த்திக் சார் படம், ரொம்ப பழைய படம், சோலக்ஷ்மி மேடம் நடிச்சிருப்பாங்க. பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்போ அவங்க பால் பவுட்ரு, அந்த பால் டப்பா வியாபாரம் பண்ணுறது. அப்போ இவங்க பிஸ்னஸ் வரணும், டர்ன் ஓவர் வரணும், லாபம் நிறைய வரணும் அப்படின்னு இவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த மேடம் வந்து சொல்லுவாங்க, சோலக்ஷ்மி மேடம், ரொம்ப சிம்பிள், அந்த மூடியை திறந்து இந்த ஸ்பூனை பெருசு பண்ணிவிடுங்க. இது ஸ்பூன் பெருசாக போடுறதுனால குழந்தைங்களுக்கு பால் டப்பா, அது வந்து பாருங்கள் பால் பவுட்ரு, அது குழந்தைங்களுக்கு போஷாக்கும் நிறைய கிடைக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு எடுக்கல, தப்பான விதத்தில் சம்பாதிக்கல, அட் த சேம் டைம் நம்மளுக்கு லாபம் அதிகரிக்கும். ஏன்னா நிறைய எடுக்கும்போது சீக்கிரம் டப்பா தீந்துரும், லாபம் அதிகரிக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி புது புது யுக்திகள், அது வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான பிளான். இந்த மாதிரி நிறைய பிரில்லியண்டான பிளானை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது மேக்சிமம் பிஸ்னஸ் சார்ந்து, தொழில் சார்ந்து. சரிங்க, நீங்கள் வந்து இப்போ தொழில் சார்ந்து ஒரு தொழில் அதிபர்களுக்கு சின்ன லெவல் ஏனும் பெரிய லெவல் ஏனும் ஒரு சுய தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் சுய தொழில் வச்சு நடத்தல, நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், எங்களுக்கு இது என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட பொதுவாக கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ். யார்கிட்டையும் வந்து கச்சன்னு பேச மாட்டாங்க. மிதுனம் ராசியாதிபன் புதனாக இருந்தாலும் பயங்கரமாக பேசுவாங்க. கன்னியும் ராசியாதிபன் புதன் தான், புதன் உச்சமடையக்கூடிய ராசி தான். ஆனால் பயங்கரமாக பேச அவங்களுக்கு பிடிக்காது. 4 வார்த்தை பேசினா கூட நெச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் ஹையர் அஃபிஷியலை இவனை எப்படி அடிச்சா இவன் வழிக்கு வருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹையர் அஃபிஷியல் உங்கள் கைக்குள்ளே வைப்பீங்க. அது லேடியாக இருந்தாலும் சரி, ஜென்னாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து லேடியாக இருந்தால் ரொம்ப சட்டுன்னு வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட் வரும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஏன்னா சுக்ரன் புதன் காம்பினேஷன் இல்லைங்களா. ஸோ இது வந்து பாருங்கள், கைக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுவீங்க. அவங்க மூலிமா நீங்கள் கேட்கவே வேண்டாம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல வந்து அதை ரிலேஷன்ஷிப் நம்ம தப்பாக சொல்ல வேண்டாம், ஒரு நல்ல நட்பு முறை அப்படின்றத பாராட்டுவீங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பெரிய சூப்பர் இம்ப்ரெஷன் அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இது எப்படி க்ரியேட் பண்ணுவேன், ஏதா க்ரியேட் பண்ணுவேன் அதெல்லாம் தெரியாது. ஆக மொத்தம் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அவங்களுக்கே உங்களை பார்த்தா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். உங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களோட எஃபிகசிஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களோட டேலண்ட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்சர்வ் பண்ண ஆரம்பித்து அவங்களால ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஹையர் அஃபிஷியல் பெண்களாக இருந்தால் ரொம்ப சட்டுன்னு நிறைய ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹையர் அஃபிஷியல் பெண்கள் இல்லைங்க அப்படின்னாலும் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பெண்ணுனால ஒரு பெருத்த ஆதாயம் அப்படின்றதோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிப்பீங்க. செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட டாக்டிக்ஸ், நான் நிறைய டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி தான், அதீத புத்திசாலி தான். பியாண்ட் தட் இன்னும் கொஞ்சம் என்னோட புத்திசாலித்தனத்தை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், வேற என்ன பண்ணலாம், என்ன நான் எப்படி பதப்படுத்திக்கணும், என்ன நான் எப்படி பக்குவப்படுத்திக்கணும், என்ன நான் எப்படி மேன்மைப்படுத்திக்கணும், இப்படி பல விஷயங்கள் அலசி ஆராய்ஞ்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேன்மை அப்படின்றது படுத்துப்பீங்க. புரியுதுங்களா? ஆக இந்த காலகட்டம் நான் சொன்னேன் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொன்னேன். முற்பகுதியும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, பிற்பகுதியும் பயங்கரமாக இருக்குது. டபுள் எக்ஸலண்ட் அப்படின்னு 3 டபுள் எக்ஸலன்சி கூட போடலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தொழில் சார்ந்த முன்னேற்றத்துக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமங்கள் நாங்கள் சொல்கிறோம், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.